வணக்கம் அன்பு நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம மனவளக்கலை இந்த புக்ல இருந்து இந்த சாப்டர் பேர் பாத்தீங்கன்னா தவநிலைகளும் பயன்களும். அதுல ஒரு தவநிலை துரியாதீத தவம் அப்படின்னு சொல்றாங்க. தியானம், தவம் என்ற இரண்டு சொல்லுமே ஒன்றைத்தான் குறிக்கின்றன. அதாவது ஒன்றை பற்றியே நினைத்திருந்து அந்த ஒன்றாகவே மாறி போதல், அதுதான் மெடிடேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நமது துரிய நிலை தவத்தில் நாம் நம் உயிரை பற்றியே நினைத்திருந்து உயிராக மட்டுமே இருக்கிறோம். இங்கு மனம் என்பது செயல்படுவது இல்லை. ஆக்கினை தவத்தில் மனம் உயிரை கவனிக்கிறது. துரியத்தில் மனம் தன் இயக்கத்தை நிறுத்திக் கொள்கிறது. மன இயக்கம் என்றால் உயிர். துரியத்தில் உயிர் உயிராகவே நிற்கிறது. தவத்தின் அடுத்த கட்ட பயிற்சியாகிய துரியாதீதத்துக்கு இந்த துரிய நிலை பயிற்சியில் நல்ல தேர்ச்சியும் கால நீடிப்பும் அவசியம். சமாதி என்றால் ஆதிக்கு சமமாதல் என்று பொருள். சமம் பிளஸ் ஆதி, அதான் சமாதி. ஆதியாகிய பிரம்மத்திற்கு சமமான நிலைக்கு மனிதன் உயர்ந்து விடுதல் ஆகும். துரிய நிலை தவத்தில் மனம் ஒளிந்து தான் தானாகவே நின்ற உயிரானது இங்கு தன் மூலத்தை அறிகின்றது. தன் மூலமாகவே ஆகிவிடுகிறது. அதாவது பிரம்மமாகவே மாறி நிற்கிறது. இதைத்தான் நாம் துரியாதீத தவம் என்கிறோம். துரியாதீதமே ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. துரியாதீதமே வீடு பேரு. மனிதன் எதை நினைக்கிறானோ அதுவாகவே மாறிவிடுகிறான். அதாவது அவனது மனம் அந்த வடிவத்தை எடுத்துக் கொள்கிறது. இது மேல்நாட்டு தத்துவ ஞானிகளும் ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவம். ரொம்ப ஃபேமஸ் ஒருத்தர், ஒரு ஸ்பீக்கர் இருப்பார் யூஎஸ்ல. அவர் என்ன சொல்லுவாருன்னு, வி பிகம் வாட் வி திங்க் அபவுட். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம மாறி போவோம். நம்ம தொடர்ந்து என்ன நினைச்சிட்டே இருக்கணுமோ அதான் நம்ம மாறி போவோம். ஸோ எண்ணங்கள்ல எல்லாத்துக்குமே மூலம். அந்த தத்துவ அடிப்படையில் தான் பிரம்மத்தை நினைக்கும் மனம் பிரம்மமாகவே ஆதியாகவே மாறி பிரம்மத்திற்கு சமமான சமாதி நிலை அடைகிறது. இதில் ஒரு சிறு சங்கடம் இருக்கிறது. அது என்னவென்றால், தனக்கு தெரிந்த ஒன்றைத்தான் மனதால் நினைத்து பார்க்க முடியும். இப்போ நம்ம ஒரு பொருள், ஒரு தக்காளின்னு சொன்னோம்னா உங்களுக்கு மைண்ட்ல அந்த சிவப்பு கலர் இமேஜ் வருது இல்லைங்களா? ஒரு காருன்னு சொன்னோம்னா காரோட இமேஜ் உங்க மைண்ட்ல வரும். தெரியாத ஒன்றை, என்ன அந்த பொருள் எப்படி இருக்குன்னே தெரியாத ஒன்றை எப்படி நினைப்பது? அதன் வடிவத்தை எப்படி எடுப்பது? பிரம்மத்தை பற்றி தெரிந்திருந்தால் அல்லவா அதை நினைக்க முடியும். கடவுள் இருக்கிறார், அதாவது தனக்கு அப்பாற்பட்ட ஒரு மகத்தான சக்தி இருக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது. வேறு ஒன்றும் விவரம் தெரியவில்லை. கடவுளை பற்றி அறிந்தவர்கள் சொல்லும் விவரங்களும் மனதுக்கு பிடிபடுபவையாக இல்லை. அத்துடன் ஐம்புலனுக்கு எட்டுகின்ற ஒன்றை, எட்டிய ஒன்றைத்தான் நினைத்து பார்த்து பார்த்து மனதுக்கு பழக்கம். கடவுள் நிலை ஐம்புலனுக்கு எட்டியதன்று, எட்டவும் முடியாது. ஐம்புலனுக்கு எட்டாத ஒன்றை ஆறாவது அறிவை கொண்டு அறிய மனிதன் முயன்றான். சரி, உண்மையான கடவுளை, கடவுள் நிலையை எப்படி அறிவது? கடவுள் எல்லாமாக இருக்கிறார், நானுமாக இருக்கிறார். எனவே எனக்கும் கடவுளுக்கும் ஒரு சங்கிலி பிணைப்பு இருக்கிறது. அதன் ஒரு முனை நான். அந்த சங்கிலியோட ஒரு முனை நம்ம, இன்னொரு முனை அவர் என்னும் போது இந்த சங்கிலியை போட்டுவிட்டு அவரை எங்கே போய் தேடினால் கிடைப்பார். எனவேதான் உன்னையே நீ அறிவாய் என்று பல பெரியோர்கள் சொல்லி வைத்தார்கள். நான் என்னும் போது நான் என்று சொல்லிக் கொள்பவர் யார்? மனம்தான். எனவேதான் நாம் மனதை பிடித்துக் கொள்கிறோம். உயிர்தான் மனமாக உள்ளது. பரம்பொருளின் இயக்கத்தில் தோன்றிய முதல் பூதமான ஆகாசமே உயிராக இருக்கிறது. அதாவது பரம்பொருளே உயிராக இருக்கிறது. எனவேதான் நமது யோக முறையில் மனதை உயிரில் ஒடுக்கி உயிரின் அடக்கத்தில் மனமே மெய்ப்பொருளாகும் நிலையை சாதிக்க முடிகிறது. நல்ல துரியாதீதத்தில் மனமும் இல்லை, உயிரும் இல்லை. அதாவது மனம் இருக்கிறதா, உயிர் இருக்கிறதா என்பதை நிதானித்து கண்டுகொள்ள அங்கே யாரும் இல்லை. இருந்த ஆள்தான் மெய்ப்பொருளோடு ஒன்றாகி மெய்ப்பொருளாகவே மாறியாயிற்றே.
மனம் மெய்ப்பொருள் தான், ஆதியும் மெய்ப்பொருள் தான். ஆனால் மெய்ப்பொருள் குளத்து நீர் என்றால் மனம் அதில் முகந்த ஒரு குவளை நீர். குவளை நீரில் மாசுபடிந்து விடுகிறது. அதை குளத்தில் கொட்டி விடுகிறோம். அக்குளத்து நீருக்கு அதனால் மாசு வந்து விடுவதில்லை. அதே குளத்தில் இன்னொரு குவளை நீர் முகந்து கொள்கிறோம். அதுபோலவே யோகத்திலும் மனமாகிய மாசறைந்த மெய்ப்பொருளை அகண்டகார மெய்ப்பொருளில் சேர்த்து விடுகிறோம். மனதின் மாசு சூன்யத்தில் கலந்து சூன்யமாகிவிடும். எவ்வளவு பூரணமாக சேர்க்கிறோம் என்பதில்தான் துரியாதீதத்தின் வெற்றியும் மன மாசு நீங்களின் முழுமையும் இருக்கிறது. ஐயப்படாது அகத்த துணர்வானை தெய்வத்தோடப்ப கொடல் என்ற குறளையும் இந்த இடத்தில் சிந்தித்து பாருங்கள். இந்த குறளோட மீனிங் நம்ம கூகுள்ல போட்டு வேணும் உங்களுக்கு அனுப்புறேங்க. மனமாகிய மெய்ப்பொருளுக்கு ஆற்றல் குறைவு. பூர்ணமாகிய மெய்ப்பொருளோடு தொடர்பு கொண்டு பழக பழக மனதின் ஆற்றல் கூடுகிறது. எனவே துரியாதீத தவத்தில் மன தூய்மையும் கிடைக்கிறது, மனதின் ஆற்றலும் கூடுகிறது. பக்தி மார்க்கத்தில் சரணாகதி என்று ஒன்று சொல்வார்கள். அது நமது துரியாதீதம் போன்றது என்று சொல்லலாம். இறைவனின் பெருமையை ஏற்றுக்கொண்டு மதித்து அவனிடம் தன்னை, உடல், பொருள், ஆவியை பூரணமாக ஒப்புக் கொடுத்தல் தான் சரணாகதி என்பார்கள். நாம் இறைவன் என்றும் மனிதன் என்றும் இரண்டாக கொள்வதில்லை. மெய்ப்பொருளானது மனமாக மாறியுள்ளது. அந்த மனதை மீண்டும் மெய்ப்பொருளாகவே மாற்றுகிறோம். பரிணாமம் என்ற நீரோட்டத்தில் இது எதிர்நீச்சல் என்று கொள்ளலாம். துரியாதீத தவம் ஒரு மாபெரும் புதையல். இதில் எல்லாமே அடக்கம். எந்த அதிர்வியக்கத்தில் ஃப்ரீக்வன்சி மனம் நின்றால் பிரபஞ்ச ரகசியம் எல்லாம் அறியப்படுமோ அந்த இடம்தான் சமாதி நிலை. இதோட இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிருக்கோங்க. ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நம்ம இதில் பார்த்தோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிஸ்னிங். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை